அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமான அல் பக்ரா என்ற இந்த அத்தியாயத்தின் 109வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூலங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யுரத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக்கு ஃபஅஃபூ வஸ்ஃபஹூ ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். வேதக்காரர்களில் அதிகமானவர்கள் அவர்களுக்கு உண்மை இன்னதென தெளிவானதற்கு பின்னர் அவர்களுடைய உள்ளங்களில் உங்கள் மீது உள்ள பொறாமையினால் உங்கள் நம்பிக்கைக்கு பின்னர் உங்களை நிராகரிப்பாளர்களாக திருப்பிவிட வேண்டுமே என்று விரும்பினார்கள். ஆகவே அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை மன்னியுங்கள், புறக்கணியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ إِنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள். நன்மையில் எதை உங்களுக்காக முற்படுத்துவீர்களோ அல்லாஹ்விடம் மறுமையில் அதை பெறுவீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன். وَقَالُوا لَن يَدْخُلَ الْجَنَّةَ إِلَّا مَنْ كَانَ هُدًى أَوْ نَصَارَى تِلْكَ أَمَانِيُّهُمْ قُلْ هَاتُوا بُرْهَانَكُمْ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ. யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை தவிர மற்ற எவரும் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள் என அவர்கள் கூறினார்கள். அவை அவர்களுடைய வீண் நம்பிக்கைகளாகும். நபியே கூறுவீராக, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினுன் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவ்வாறன்று எவர் அவர் நன்மை செய்பவராக தன் முகத்தை முற்றிலும் அல்லாஹுவுக்கு பணிய வைத்தாரோ அவருக்கே அவருடைய கூலி அவருடைய இறைவனிடம் உண்டு. அவர்கள் மீது பயமில்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். வகாலத்தில் யஹூது லைஸத்தில் நசாரா அலா ஷைஇன் வகாலத்தின் நசாரா லைஸத்தில் யஹூது அலா ஷைஇன் வஹும் யத்லூனல் கிதாப் கதாலிக காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம் ஃபல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யஹ்தலிஃபூன். கிறித்துவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்கள் கூறினார்கள். யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என கிறித்துவர்கள் கூறினார்கள். அவர்களுமோ ஒரே வேதத்தை ஓதுகிறார்கள். இவர்களுடைய கூற்றை போன்றே வேதத்தை அறியாத இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களும் கிறித்தவர்களும் எம்மார்க்கத்திலும் இல்லை என கூறினார்கள். இவர்கள் தர்க்கித்து கொண்டு இருந்ததில் மறுமை நாளன்று அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பான். وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ مَنَعَ مَسَاجِدَ اللَّهِ أَنْ يُذْكَرَ فِيهَا اسْمُهُ
وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அவை பாழாகுவதில் முயற்சித்தவனை விட மகா அநியாயக்காரன் யார்? பயந்தவர்களாகவே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு அனுமதி இருக்கவில்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவும் அவர்களுக்கு மறுமையில் பெரிய வேதனையும் உண்டு. வலில்லாஹி மஷ்ரிகு வல் மக்ரிப் ஃபஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ் இன்னல்லாஹ வாசிஉன் அலீம். கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே. ஆகவே நீங்கள் எங்கெல்லாம் முகத்தை திருப்பினாலும் அங்கு அல்லாஹுடைய முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன். வகாலு தஹதல்லாஹு வலதா சுப்ஹானஹு பல்லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்லுல் லஹு கானிதூன். அல்லாஹ் சந்ததியை எடுத்துக்கொண்டான் என்று கூறுகின்றனர். அவனோ மிக பரிசுத்தமானவன். மாறாக வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்குரியனவே. அவனுக்கு எல்லோரும் பணிந்தவர்கள். பதிஉஸ் ஸமாவாதி வல் அர்த் வஇதா கதா அம்ரன் وَإِذَا قَضَى أَمْرًا فَإِنَّمَا يَقُولُ لَهُ كُن فَيَكُونُ. அவன் வானங்கள் இன்னும் பூமியின் புதுமையான படைப்பாளன். ஒரு காரியத்தை அவன் முடிவு செய்தால் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்றுதான், உடனே அது ஆகிவிடும். وَقَالَ الَّذِينَ لَا يَعْلَمُونَ لَوْلَا يُكَلِّمُنَا اللَّهُ أَوْ تَأْتِينَا آيَاتٌ كَذَلِكَ قَالَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ مِثْلَ قَوْلِهِمْ تَشَابَهَتْ قُلُوبُهُمْ قَدْ بَيَّنَّا الْآيَاتِ لِقَوْمٍ யூகினூன். அறியாதவர்கள் அல்லாஹ் நம்முடன் பேச வேண்டாமா அல்லது ஒரு வசனம் நமக்கு வர வேண்டாமா என கூறினார்கள். இப்படியே இவர்களுக்கு முன்னர் உள்ளவர்களும் இவர்களின் கூற்றை போன்றே கூறினார்கள். இவர்களுடைய உள்ளங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று ஒப்பாகிவிட்டன. உண்மையை உறுதி கொள்ளும் சமுதாயத்திற்கு வசனங்களை திட்டமாக தெளிவாக்கினோம். இன்னா அர்சல்நாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம். நபியே, நிச்சயமாக நாம் உம்மை நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிப்பவராகவும் உண்மையை கொண்டு அனுப்பினோம். நரகவாசிகளை பற்றி நீர் விசாரிக்கப்பட மாட்டீர். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.